கட்டப்பனை தாலுகா மருத்துவமனையில் மருத்துவர்களின் பற்றாக்குறையால் நோயாளிகள் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர். 12 மருத்துவர்கள் தேவைப்படும் மருத்துவமனையில் 6 மருத்துவர்கள் மட்டுமே தற்போது வேலை செய்து வருகின்றனர். இது இங்கு வரும் நோயாளிகளுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது. 12 மருத்துவர்கள் தேவையுள்ள கட்டப்பனை தாலுகா மருத்துவமனையில் தற்போது 6 பேர் மட்டுமே உள்ளனர். இவர்களும் அவசர சிகிச்சை பிரிவுக்கு நியமிக்க வேண்டி வந்தால் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்களின் சேவையும் நோயாளிகளுக்கு கிடைப்பதில்லை. நிரந்தர பிரிவில் 11 மருத்துவர்களும் ஒரு NHM மருத்துவரும் இங்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். அவசர சிகிச்சை பிரிவில் மெடிக்கல் ஆபீசரின் நியமனம் காலியாக உள்ளது. மீதமுள்ள 11 பேர் உள்ள போதும் 5 பேரின் சேவை கிடைப்பதில்லை. ஒருவர் மருத்துவ விடுமுறையில் உள்ளார். மீதமுள்ளவர்களும் விடுமுறையில் உள்ளனர். 2 தற்காலிக மருத்துவர்களின் சேவை இங்கு கிடைத்த நிலையில் சமீபத்தில் 2 நிரந்தர மருத்துவர்களை நியமித்தனர். இதோடு தற்காலிக மருத்துவர்களின் சேவை நிறுத்தப்பட்டது. ஆனால் புதியதாக வந்த 2 மருத்துவர்கள் விடுமுறை எடுத்ததோடு இப்ப மருத்துவர்கள் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. 2 பீடியாட்ரிக் மருத்துவர்களை நியமித்த போதும் ஒருவரின் சேவை 2 வருட காலமாக ஒருவரின் சேவை 2 வருடங்களாக கிடைப்பதில்லை. இவர் அடிமாலி தாலுகா மருத்துவமனைக்கு டியூட்டிக்கு செல்வதால் இங்கும் சிகிச்சை கிடைப்பதில்லை. ஃபாரன்சிக் சர்ஜனும் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாறும்போது பிரேத பரிசோதனைகள் கூட நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த தினம் 2 பிரேத பரிசோதனைகள் இருந்தபோதும் മരുத்துவர்களின் சேவைகள் கிடைக்காமல் ആണതോടെ വേറെ മരുத்துவமனைகளுக்கு മാറ്റിனர். ഇവിടെ പലവിധമായ ഇവിടുന്ന് മാത്രമല്ല പല സ്ഥലങ്ങളിൽ നിന്നും ഉപ്പുതറ, വണ്ടിപ്പെരിയാർ, തങ്കമണി, നാലുമുക്ക് അങ്ങനെ പല പ്രദേശങ്ങളിൽ നിന്നും രോഗികൾ കടന്നു വരുന്നതാണ്. ആ രോഗികൾക്കൊക്കെ ഇവിടെ വന്നു കഴിയുമ്പോൾ നിന്ന് ചികിത്സിക്കാനോ അതുപോലെ എന്തെങ്കിലും ചെയ്യാനോ ഒരു അവസരമില്ല. കാരണം ജനറൽ ഡോക്ടർമാരും ഒക്കെ മാത്രമാണ് ചുരുക്കമായിട്ടുള്ളത്. അത് എത്രയും വേഗം പരിഹരിക്കണമെന്നാണ് എനിക്ക് പറയാനുള്ളത്. കാരണം ആയിരക്കണക്കിന് രോഗികൾ കടന്നു വരുന്ന ഒരു താലൂക്ക് ആശുപത്രിയാണ് ഈ കട്ടപ്പന 20 ഏക്കർ ആശുപത്രി എന്ന് പറയുന്നത്. ഈ കട്ടപ്പനയുടെ എല്ലായിടത്തു നിന്നും കടന്നു വരുന്ന ഈ ആശുപത്രി എന്ന് പറയുമ്പം പരമാവധി മിക്കവാറും ഒരു ദിവസം വരുന്ന ഡോക്ടറല്ലായിരിക്കും മിക്കവാറും പിറ്റേ ദിവസം വരുന്നത്. ആ പിറ്റേ ദിവസം വരുന്ന ഡോക്ടറല്ലായിരിക്കും അതിൻ്റെ പിറ്റേ ദിവസം വരുന്നത്. നമ്മൾ കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്ന ഒരു ഡോക്ടറെ കണ്ടെങ്കിൽ മാത്രമേ നമുക്കും അതിനൊരു ഗുണമുണ്ടാകുള്ളൂ. ഇന്ന് വന്ന് കണ്ട് പരിശോധിച്ച് മരുന്നിന് കുറിച്ച് തരുന്ന ഒരു ഡോക്ടർ ചിലപ്പോൾ നാളെ നമ്മൾ കടന്നു വരുമ്പോൾ മിക്കവാറും കാണാറില്ല. ഞാൻ മിക്കവാറും ഈ ആശുപത്രി കടന്നു വരുന്ന ഒരു വ്യക്തിയാണ്. കാരണം എനിക്കും പലവിധമായ രോഗങ്ങളുണ്ട്. അതുകൊണ്ട് ഈ നമ്മുടെ ഗവൺമെൻറ് ആശുപത്രി മോശമാണെന്നല്ല പറഞ്ഞ് നല്ലത് തന്നെയാണ്. അത് ഒന്നുകൂടെ പുരോഗമിപ്പിക്കാനുള്ള എല്ലാ ഏർപ്പാടുകളും ചെയ്യണമെന്ന് அபேட்சிக்கிறேன். தாலுகா மருத்துவமனையாக உயர்த்தி ஒரு வருடம் கடந்த போதும் தேவையான மருத்துவர்கள் இங்கு நியமிக்கப்படுவதில்லை. கைனகாலஜி உட்பட உள்ள பிரிவுகள் இல்லாததால் ஆட்கள் இடுக்கி, கோட்டை மருத்துவக் கல்லூரிகளுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அனைத்து பிரிவுகளிலும் மருத்துவர்கள் இல்லாததால் விடுமுறை எடுக்க முடியாமல் மருத்துவர்கள் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர். ஜெனரல் OPயில் பல நாட்களிலும் 230 நோயாளிகள் வரை ஒரு மருத்துவருக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டிய நிலை உள்ளது. நியூஸ் பியூரோ, கட்டப்பனை.